வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும், ஒரு தொழிலுக்கு தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான பண உதவி எப்படி பெறலாம், எப்படி இந்த பிஸ்னஸை பெருசு பண்ண முடியும், என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம அணுகலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புதுசாக கொண்டு வரலாம், எப்படி நம்ம புதுசாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வாரங்களில் கண்டினியூஸாக நான் சொல்லிகிட்டே வரேன். அதோட தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதனால நம்ம எப்படிலாம் பாதிப்படைவோம், அதை பற்றி நான் அவேர்னஸ் சொல்லியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக ஒரு வாரமும் இப்போ குறிப்பிட்ட வாரங்களாக ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ சில முக்கியமான பார்க்க வேண்டியதை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் இப்போ இந்த வாரம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு வீடு வாங்குறதுக்கு இப்போ ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன், அதில் இல்லாத ஒரு சில கருத்துக்களை இப்போ இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வீடு வாங்கும்போது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா, ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நம்ம ஜென்ரலாகவே சொல்லலாம் ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டு. ஏன்னா எதனால் வீக்காக இருக்குன்னா, முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ட்ரேடிங் சொல்லக்கூடியது என்னென்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சென்னை எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, ஈசிஆர் ரோட்டில் இருக்கிறதோ இல்லை ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்டேருந்து மாறி ஒருத்தர் ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, அவங்க அடுத்தவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அவங்க அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்படியே போய் ஒரு 6-8 மாதத்துல இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயே பல கைகள் மாறி பல மடங்கு பெருசாக போய் அதோட விலை அதிகப்படியான லெவலுக்கு மேலே ஏறிடுச்சு. இது இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் அதிகப்படியான ட்ரேடிங் நடந்ததுனால, எதனால் ட்ரேடிங் நடந்ததுனால ஓவர் கேஷ் சர்ப்ளஸ் இருந்ததுனாலையும் எல்லாருமே மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஏறிடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுனால, இது என்ன ஒரு மாஸ் சைக்காலஜின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே ஒரே டயத்தில் இது பாசிட்டிவாக நினைக்கும் போது, பாசிட்டிவ் ட்ரெண்ட் வரும்போது என்ன ஆகும்னா எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்பாங்க. எல்லாரும் பாசிட்டிவாக நினைக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரேடியாக போய் வாங்க ஆரம்பிக்கும் போது டிமாண்டுக்கு மேலே, அதாவது டிமாண்டு சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லக்கூடியது, அதாவது விற்கக்கூடிய நிலவங்கள் குறைச்சலாகும், அதை வாங்கக்கூடிய ஆளுங்க அதிகமாக இருக்கிறதுனால இந்த ட்ரேடிங் நடந்து ஒரு லெவலில் ப்ரைஸ் போய் செட்டில் ஆகி நடந்துச்சு. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அதிகப்படியான லெவலில் விலையை கொடுத்து வாங்கி அதுக்கேற்ற பிஸ்னஸில் ஒரு கடன் வாங்கியோ இல்லை அதில் ஒரு தொழிலை ஏதோ அதை வச்சு நடத்தினவங்களோ இந்த மாதிரி இருந்தவங்களால இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களில் பணம் வாங்கினவங்க பணம் கட்ட முடியாத சூழ்நிலையினாலையும், அதாவது ஓவராக ரியல் எஸ்டேட் ப்ரைஸை வச்சு கடன் வாங்கி அந்த ஃபண்ட்ஸ் டைவர்ஷன்னாலையும் நிறைய தொழில் மிஸ்டேக்கினாலையும் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நிறைய பேங்க்லேருந்து ப்ராப்பர்ட்டியை விற்று ஆக்ஷனில் விட்டு அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுறாங்க. அதனால் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஓவர் சப்ளை இருக்கிறதுனாலையும், இன்றைக்கி வாங்கக்கூடிய ஆளுங்க ரியல் எஸ்டேட் எல்லாருமே வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா, சப்ளை அதிகமாக இருக்குது. அதாவது வாங்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு ஃப்ளாட்டோ இல்லை வீடோ ரொம்ப அளவில் அதிகப்படியாக அவைலபிளாக இருக்குது. அதை வாங்குறவங்க குறைச்சலாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ரேட்டு தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் த இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழவே முடியாது. ஏன்னா மக்கள் தொகை எவ்வளோக்கு எவ்வளோ பெருகுதோ அவ்வளோக்கு அவ்வளவு ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும். அதாவது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரேடியாக ஒரு பபுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாக வர முடியாதே தவிர ஓரளவு கண்டிப்பாக க்ரோத் இருந்தே தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் என்னென்ன இடங்கள்லாம் கிராமமாக இருந்ததோ அந்தந்த இடங்கள்லாம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அல்ட்ராவாக இருக்குது, ரொம்ப நகரமாக இருக்குது. அதுக்கு காரணம் மக்கள் தொகை தான். மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால, இப்போது ஸ்லோவாக இன்டர்நெட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதுனாலையும் எல்லோரும் அவங்கவுங்க ஊர்லேருந்து தொழிலும் பண்ண முடியும், அவங்கவுங்க ஊர்லேருந்து மார்க்கெட்டும் பண்ண முடியும். இப்போ இன்டர்நெட்டுங்கிறது ஒரு விஷயம் உலகம் முழுக்க கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒருத்தர் பார்த்து தான் பேசணும், இல்லை நேரில் போய் தான் பார்த்து பேசணுங்கிறது இல்லை. ஸ்கைப் கால் மாதிரி நிறைய வீடியோ கால்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால டயத்தையும் காஸ்ட்டையும் நம்மளோட எக்கனாமி, அதாவது ஃபியூவலையும் சேவ் பண்ணோன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்போ இருக்கிற நிலைமையில் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் விழுதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற டயத்தில் வீடு வாங்கலாமா, வீட்டுக்கு கடன் கொடுத்து கடனை வாங்கி வீடு வாங்கலாமா அப்படிங்கிறது தான் நான் டாபிக் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்குறதோட நோக்கம் இன்றைக்கி ஒரு சில பேப்பரில் வந்திருக்கிற ரிப்போர்ட் பண்ணியும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30% பீப்புள் ரெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக வீடு வாங்குறாங்க. இன்னொரு 30% பீப்புள் இருக்கிற இடத்த விட பெரிய இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறதுனால, பெரிய இடமா வேணும், நம்ம இருக்கிற இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக வாங்குறாங்க. ஒரு 10% என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்த விட அடுத்த இடம்
கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம இருக்கிற இடத்த விட இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு 10% வந்து 8% வந்து டேக்ஸ் சேவிங்காக வாங்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் பீப்புள் தான் அப்ரிஷியேஷனுக்காக வாங்குறாங்க. அதாவது அப்ரிஷியேஷனுக்காக வாங்கக்கூடியது, அப்ரிஷியேஷன்னா நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ மடங்கு பெருகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து வாங்குறவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குகிற செக்மெண்ட்லையோ இல்லை ஒரு வீடு வாங்குகிற செக்மெண்ட்லேயோ ரொம்ப ரொம்ப குறைச்சல். இதில் அத்தனை பேரும் வாங்குறதோட 60% மெஜாரிட்டிக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கும்போது என்ன ஆகுது, இன்றைக்கி டேட்டில் இப்போ நான் சொன்ன பர்சன்டேஜ் வந்து இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி இருந்தால் வாங்கலாம், எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து அரௌண்ட் 40 to 45% பீப்புள் வாங்கவே முடியாமல் நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது அதுக்கு அடுத்த பாயிண்ட் அரௌண்ட் 20% பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டிக்கு மேலே அதிகமாக இருக்குது ப்ரைஸு. எலிஜிபிலிட்டிக்கு மேலே அதிகமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா அவர் இஎம்ஐ கட்ட முடியும்னா 20 வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 30 லட்ச ரூபா வாங்கணும். இப்போ அவர் 60 லட்ச ரூபா வீடை வாங்கும்போது என்ன ஆகும், இதனால தான் அவர் ஓவர் டெட் ட்ராப்பில், அதாவது கடன் சுமையில் அதிகமாக மாட்டிக்கிறார். இந்த விஷயத்தை வந்து இப்போ கொஞ்சம் அதிகப்படியாக எல்லோரும் கவனம் செலுத்துறதுனால, அதாவது இந்த மாதிரி வாங்கினா நம்ம கடனில் மாட்டிப்போம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி எப்படி வாங்கினாங்கன்னா எல்லோரும் போய் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லோரும் வீடு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சதுனால அதனால ஒரு 30% விடுறாங்க. இன்னொரு பேலன்ஸ் 20-30% பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கையில் சர்ப்ளஸ் இல்லாமல் எந்த வீடையுமே வாங்க முடியாது. ஒரு வீடோ ஃப்ளாட்டோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20%, நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 லட்சமாவது கையில் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் 100% கடன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வேறு காசு வேண்டியிருக்கும். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து கையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ வெறும் வந்து 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு 50 லட்சத்தை வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் 15 லட்சம் வேணும். ரெண்டாவது 15 லட்சம் இருந்ததுனா தான் 35 லட்ச ரூபா கடனை வாங்கி ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடை வாங்குறதுக்கு தயார் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயமாக பிரித்து பார்க்கும்போது, ஒன்று வந்து எதனால் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னொன்று வந்து ஏன் வாங்க முடியாமல் நிலைமையில் இருக்காங்க, மூணாவது வாங்கினதுக்கப்புறம் என்ன நிலைமை டெட் ட்ராப்புங்கிறதுல எப்படி போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அளவுக்கு அதிகமாக நம்மளை ஸ்ட்ரெச் பண்ணி, அளவுக்கு அதிகமானா வந்து யாருமே, அதாவது ஒரு 5% பீப்புளோ இல்லை 8% பீப்புளோ தான் முழு பணத்தை கையிலேருந்து கொடுத்து வாங்குறவங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க 92% இல்லை 90% பீப்புளை பார்த்திங்கன்னா எல்லாரோட லோன் வாங்குறதும் வந்து அவங்களோட கடன்லேருந்தோ இல்லை அவங்க வச்சுருக்கிற கொஞ்சம் சேவிங்லேருந்து மேலே கடன் போட்டு தான் வாங்குறாங்க. ஸோ அவங்களோட ஒருத்தர் வாங்குகிற கடனுக்கும் அவங்க போடுற பணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அதிகப்படியாமல் டெட் ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து இதோட கண்டினியூவேஷனாக வந்து இன்னும் இந்த ஹவுசிங் ஒரு வீடு வாங்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், இதே மாதிரி வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறத மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.